عليكم. கேக்கல உஸ்தாத். சவுண்ட் கேக்குது. ஓகே, உங்களோட ஸ்கிரீன் வந்துக்குதா? இப்ப கேக்குது. ஸ்கிரீன் வந்து ஹாய், பிஸ்மில்லா. நான் கடைசியாக பார்த்த ஒர்க் பார்த்துட்டு புதிய பாடத்துக்கு போவோம். அலிஃபினுடைய பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களோட ஒர்க்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فأثرن به نقعا ரெண்டாவது وأخرجت الأرض வருது இல்ல, வருது இல்ல, وأخرجت الأرض أثقالها மூணாவது أو أمر بالتقوى நாலாவது أليس الله بأحكم الحاكمين இந்த வரணும். أليس الله بأحكم الحاكمين நாலாவது. அஞ்சாவது ألم يجدك يتيما فآوى புரியல உஸ்தாத். ரிப்பீட் பண்ணுங்க. ألم يجدك يتيما فآوى தான் வருது, வருது இல்லையே. فآوى இந்த தொண்டையிட கீழே கொண்டு போக தேவையில்ல, மேலுக்கு வச்சு கொள்ளுங்க. தொண்டையிட மேல் பகுதினா சவுண்ட் வரணும். அதாவது நீங்க ஆண்டு உச்சரிக்கிற இடம் இதான, தொண்டையால் உச்சரிக்கப்படக்கூடிய இடம், அந்த இடம் தான் ஏண்டு மாறணும். இடத்த மாத்த தேவையில்லை, வாயினுடைய டிசைன் தான், வடிவத்தை தான் மாத்தணும். நீங்க ஆண்டு உச்சரிக்கிற மாற்ற நேரம் நீ என்ன செய்றீங்க என்றால், உச்சரிக்கப்பட்ட பிளேஸ் இடத்தையே மாத்துறீங்க. அது பிள்ளை. திரும்ப போதும். ألم يجدك يتيما فآوى ஓகே, ஆறாவது أإذا كنا عظاما نخرة திருப்பி போதுங்க. أإذا كنا عظاما نخرة ஆயின். சரி, ஓகே. ஏழாவது ثم لتسألن يومئذ عن النعيم திருப்பி போதுங்க. ثم لتسألن يومئذ عن النعيم. நல்லா. பிஸ்மில்லா. இதை ஓதும் பாருங்க. أيحسب أن لم يره أحد. أيحسب أن لم يره أحد. சரியா பாருங்க. பிள்ளை நீட்டி ஒரு விஷயத்துல பிள்ளை விடுறீங்க. أيحسب أن لم يره أحد. இல்ல, இப்ப மாத்துங்க. أيحسب أن لم يره أحد. أيحسب أن لم يره أحد. أيحسب أن لم يره أحد. ரெண்டாவது إن إلينا إيابهم. إن إلينا إيابهم. ஓகே, மூன்றாவது والآخرة خير وأبقى. وأبقى
والآخرة خير وأبقى நாலாவது أن جاءه الأعمى أن جاءه الأعمى திருப்பி ஓதுங்க أن جاءه الأعمى உங்களோட இந்த சரி இந்த சரி இதுக்குள்ளேயும் ஒரு இருக்குது அந்த சவுண்ட் வரல பாத்தீங்களா أن أن جاءه الأعمى என்று கலக்காம போதுங்க என்றா ஐன கலக்குறீங்க பிழை أن جاءه الأعمى திருப்பி போதுங்க أن جاءه الأعمى ஐந்தாவது أما من استغنى திக்காம أما من استغنى أما من استغنى أما من استغنى அது ஏன் அம்மா மிச்சம் நிடுபடுது பிழையாது அதுல ஒரு இல்ல செகண்ட் ரொம்ப தான் ரொம்ப அம்மா நீட்ல உஸ்தாத் எஸ் அம்மாண்டு போகுது அப்படி அல்ல ஒரு செகண்ட் அம்மா அம்மா من استغنى أما من استغنى சரி இப்போதும் டெஸ்ட்ல என்ன பிள்ளை வராம ஃபர்ஸ்ட்ல இருந்தா டெஸ்ட்டை ஓதுங்க எல்லாத்தையும் ஓதுல டெஸ்ட்டை ஓதுங்க أيحسب أن لم يره أيحسب أن لم يره أحد ரெண்டு மிஸ்டேக் வருது ஒன்று நீங்க ஸ்ட்ரக்ல ரிப்பீட் பண்ணப்படுறீங்க ரெண்டாவது சில இடங்கள்ல ஆட சவுண்டுக்கு போறீங்க சரியா ஓதுங்க திருப்பி أيحسب أن لم يره أحد أحد தால கலக்குங்க أحد أحد இது أيحسب أن لم يره أحد நீட்டுங்க யரஹு கட்டாயம் 3 செகண்ட் நீட்டணும் மதுரை அடையாளம் அது இது ஹாக்கு மேல ஆகவே கட்டாயம் நீங்க 3 செகண்ட் நீட்டணும் தால்ல இது என்ற கலக்கலோட நிப்பாட்டணும் ஓகே சார் أيحسب أن لم يره أحد திருப்பி போதுங்க أيحسب أن لم يره أحد மூன்றாவது ரெண்டாவது உஸ்தாத் மூன்றாவது செகண்ட் ரவுண்ட்ல நாங்க எதுல ஒழுங்கு எடுத்தோம்னா எல்லாத்தையும் திருப்பி நாங்க ரிப்பீட் பண்ண மாட்டோம் நீங்க எதுல உங்களோட பிழைகள் கூடுதலாக ரிப்பீட் ஆகுதோ அதுகளை மட்டும் நாங்க ரிப்பீட் பண்ணுவோம் அல்லது எங்களுக்கு நாங்க திருப்பி ஓதி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நீங்க சரியா ஓதி எந்த ஒன்றும் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்றால் ஒட்டவா நாங்க அடுத்த சைடுக்கு அடுத்த சப்ஜெக்ட்ல புதிய விஷயங்களை நோக்கி நாங்க பேசிடுவோம் இன்கேஸ் நீங்க பிழை ஆகுறீங்க ரிப்பீட் பண்ணப்படணும் என்று தேவை இருந்தால் கட்டாயம் நாங்க அதை ரிப்பீட் பண்ணுவோம் முதலாவது 3 வகையான பிழைகளை விட்டுக்கிறீங்க இப்ப நீங்க 2 வகையான பிழைக்குள்ள வந்தீங்க அதுலயும் ஓரளவுக்கு திருப்தி இன்னும் ஃபுல்லா கரெக்ட் ஆகிச்சான்னு கேட்டா இல்ல அது உங்களோட கையில இருக்குது இன்ஷால்லா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இரண்டாவது எல்லாம் இல்ல ஓரளவுக்கு ஓகே பட் மூணாவதுல மிஸ்டேக் இருக்குது அதான் மூணாவது வந்திக்கிறோம் மூணாவது والآخرة خير وأبقى ஓகே நாலாவது إن جاءه الأعمى திருப்பி போதுங்க إن جاءه الأعمى ஓகே குட் இது பாபு فإن الجنة هي المأوى திருப்பி போகும் திக்காம ஓதுங்க ஒன் ஷாட்ல திக்காம ஓதுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படி ஓதிக்கொண்டு போகுது கடையில பேத்திட்டு வராம فإن الجنة هي المأوى திருப்பி போதுங்க
فإن الجنة هي المأوى. مأوى مأوى مأوى. مأوى. فإن الجنة هي المأوى. ஓகே, ரெண்டாவது. حدائق وأعنابا. ம்ஹும். நான் ஒரு வேலை நடந்த உங்களுக்கு அந்த கண்ணாலையும் வாயாலையும் மோதி பழகுற வேலை செய்றீங்களா? டெய்லி செய்றீங்க அப்படியா? நடக்குதா? ஹோம்ஒர்க் பண்ண போகும்போது ப்ராக்டிஸ் பண்றேன் சார். ஹோம்ஒர்க் பண்ணும்போது அந்த வேறையா நீங்க 5 வசனம் எடுத்து அந்த அந்த சிஸ்டத்துல ஃபாலோ பண்றீங்க அப்படிதானே? ஆமா சார். குரான் நைட்ல முல்சூரா ஓதும் போதும் நம்மளோட ரூல்ஸ் இருக்கான்னு ஃபாலோ பண்ணிட்டு வரோம் சார். இல்ல இல்ல, நான் உங்களுக்கு இப்படி ஒரு வேலை தானே, அதாவது நீங்க டெய்லி உங்களுக்கு ஆ. அறிமுகம் இல்லாத 5 வசனங்களை அந்த கண்ணாலையும் ம். வாயாலையும் ஃபாலோ பண்ணி ஓதுற ஸ்டைல் ஒண்டிக்கிறே, திக்காம சரளமா ஓதுற ஸ்டைல் உண்டு. ம். ஞாபகம் இதை ஆமா படிச்சது. சார். ஆமா சார். அந்த அதை ஃபாலோ பண்ணுவோம் டெய்லி 5 பேண்டா. இப்ப நீங்க விளங்குது, இப்ப 2ஆம் வசனம் 1ஆம் வசனம் இதுல ஓதுற நேரம் நீங்க அதுல நிறைய ம். தடுமாறுறீங்க. உங்களோட சரளமான ஓதல் ம். உங்கள்ட்ட இல்ல. ம். விளங்குதா? ஓகே சார். ஆ, ரெண்டாவது. حدائق وأعنابا. وأعنابا حدائق وأعنابا. حدائق وأعنابا. மூணாவது. جزاء جزاء من ربك عطاء حسابا. திருப்பி போதுங்க. جزاء من ربك عطاء حسابا. இதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று, 3 செகண்டுக்கு நீட்ட எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்க. இரண்டும் ஒரே அளவுக்கு வருதாங்க. அடுத்து எல்லாமே ஒரு செகண்டே ஹிசாப ஹிசாப என்று போறது பில. விளங்குதா? ஆ, அலிஃப் உச்சரிப்பு நல்லம், ஜஸா அன் ஆத்தா அன் என்ற ஏட உச்சரிப்பு நல்லம், நீட்டுறதை பேலன்ஸ் பண்ணுங்க. جزاء من ربك عطاء حسابا. நாலாவது. إنا أنزلناكم عذابا قريبا. பிழை. எப்படி ஹரீபன் நிப்பாட்டுறது? எப்படி சரியாது ஹரீபன் நிப்பாட்டுறது? ஓகே சார். எப்படி நிப்பாட்டணும்? கரீபா அப்படி சார். ஏன் நீட்டணும்? ஏன் நிப்பாட்டணும் அப்படி? அலிஃப் இருக்கு. வெரி அலிஃப் குட். மது. இந்த நூனை நீங்க எத்தனை செகண்ட் நீட்டும்? ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் அப்படியா? அப்ப இந்த அடையாளம் வந்தால் என்ன இந்த இது என்ன அடையாளம்? அது 3 செகண்ட் சொன்னீங்க சார். 3 செகண்டா சொன்னீங்க அப்படியா? குட், நல்லா. என்ன அடையாளம்? அது மத்தினுடைய அடையாளம். ஏன்னா சரி, போதுங்க. நாலாவது. இன்னா அன்சர்னாகும் அஸாபன். இன்னண்டு இழுக்கிறதல்ல 3 செகண்ட் நீட்டுறது. இன்னண்டு இழுக்கிறது வேற, அது வேற சப்ஜெக்ட். அது நீங்க இன்னண்டு சொல்றது காரணம் சத்து. அந்த இடத்துல நின்று போகணும் என்று சத்து செய்றீங்க. நீங்க நாண்டு நீட்டுறது 3 செகண்ட் நீட்டீங்க இல்ல, இன்னா 1 செகண்ட் தான் நீட்டீங்க. ஓகே சார். இன்னா அன்சர்னாகும் அஸாபன் கரீபா. அன்தர்னாகும் ஆ அல்ல அ. அன்தர்னாகும் إنا أنذرناكم عذابا قريبا. ஹைரன். உங்களுக்கு இந்தியோட அலிஃபினுடைய பாடம் முடியுது.
ஆனாலும் ஓகே சார். நிறைய நீங்க பெரிய ஒர்க் ஒன்று செய்யணும், நிறைய மிஸ்டேக்கள் இருக்குது. உங்களை ம். அறியாம வருகின்ற மிஸ்டேக்கள் கூடுதலாகிது. இந்த மாதிரி ஒர்க்கை ம். செய்யற நேரம் ஒர்க் கொஞ்சம் கூடுதலாக வரும். வார நேரத்துல ம். முதல்ல கட்டாயம் வளமையா மாதிரி ரெக்கார்டை கேட்டு தான் நீங்க ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கட்டாயம் நீங்க ம். அனுப்பினது சரியாங்கிறத நாங்க திருத்துறத முன்னு ம். செக் பண்ணுங்க. ம். எல்லாம் சரியா இருந்தா உங்களுக்கு சரியென்று பாட்டா ஓகே, அல்லது பிழைகள் நீக்கிது திருத்தணும் என்று சொன்னா நீங்களாகவே திருத்தி திருப்பி அனுப்பி கொள்ளுங்க. மேக்சிமம் ம். ட்ரை பண்ணுங்க நீங்க பிழை வராம இந்த ஒர்க்கை செய்யறது, அது முக்கியம். ம். அடுத்து அந்த ஓகே சார். வாயின் மூலமாகவும் கண்ணின் மூலமாகவும் ஓதுரத்துல நான் அந்த பயிற்சியை ம். கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அதுல இன்னைக்கு விளங்குது நீங்க பயிற்சி பண்றது ம். போதாதுன்னு சொல்லி. ஏன்னா சில இடங்கள்ல நீங்க ம். சரளமாக ஓதல் அந்த கான்செப்ட் தூரமாகறீங்க. ம். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே சார். இன்ஷா அல்லாஹ் நல்ல நெக்ஸ்ட் டைம் நல்லா வந்துரும் சார்.